ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 38 பார்ட் 2. ஓப்பன் பண்ணா போன பாட்டில் நனோவோ நம்ம சேட் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு அவனை போட்டு தள்ளுறன்ட்டு அவ பவர் எடுத்து அட்டாக் பண்ண போவான். ஆனா ஷுன்சுய் வந்து தடுத்து பொண்ணுங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று அவளுக்கு கடுப்பாயிரும். ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க நாட்டில் எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்லை. ஆனா இப்படி ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கேப்டன் ஐசன் இறந்திருக்கான். மேபி இவங்கள ஒரு ஆளோ இல்ல இவனோ ஐசனை கொண்டிருக்கலாம்ல. அப்ப இவனை கொல்றதும் கரெக்ட் தானேன்னு சொன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஆனா இல்லாமே இருக்கலாம்ல. சோ பாசிபிலிட்டிஸை வச்சுக்கிட்டெல்லாம் எல்லாத்தையும் கொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம இவனை எதுக்கு அவசரப்பட்டு இப்ப கொல்லணும்? மெடிக்கல் குரூவை வர சொல்லி இவனை சரி பண்ணி ஜெயில தூக்கி போட்டுடலாம். மேபி இவங்க கூட்டத்துல அந்த கொலகாரன் இருந்தான்னா இவனை உயிரோட வச்சிருக்கிறது நல்லது தானே. அவளுமே அவன் சொல்றது கரெக்ட் தானே. அதனால அவசரப்பட்டதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு மெடிக்கல் டீமை வர சொல்றேன்பா. இப்ப என்னன்னா நிலைமை எல்லாமே இவங்க கைமீறி போயிட்டு இருக்குது. இன்னும் இந்த பஞ்சாயத்து எங்க கொண்டு போய் விடுமோன்னு ஷுன்சுய்க்கு ஒரே கவலை. அதே நேரம் இங்க நம்ம இச்சிகோக்கு சேடோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரை லைட்டா அவனால ஃபீல் பண்ண முடிஞ்சவன தான் கொஞ்சம் உயிரே வருது. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயத்தையே யோசிப்பான். என்னன்னா இப்ப இருக்க நிலைமைக்கு இவன் தோக்கவே கூடாது. ஏன்னா இவனை நம்பி சேடு, ஒரிஹிமே, இஷிடா, காஞ்சு, அந்த ஹனட்டாரோ பைய இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவன் வேலையை முடியலன்னா அவங்களுமே செத்து போயிடுவாங்க. அதனால இப்ப பயந்து ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கலாம் டைம் இல்ல. சோ ஒரு கை பாத்துடலான்னு பய வெறி கொண்டு ரெடி ஆயிட்டான். அதே நேரம் அவ்வளவு நேரமா துரத்திட்டு இருந்த கென்பச்சி சரி அவனே வரட்டும்னு ஒரு மூலையில உட்காந்துட்டான். இச்சிகவும் வந்த உடனே வந்துட்டியா, சாகருக்கு ரெடியா, ஒரே வீட்டுல போட்டு தள்ளிடுறேன் இல்ல கிவ் அப் பண்ணிட்டியான்னு நக்கலை கேட்பான். கண்ணு நீ சொன்ன ரெண்டுமே தப்பு. உன் சப்பல்லையே உனக்கு 4 அப்பா பொண்ணுன்னு தான் வந்தேன் அப்படின்ட்டு சேடு வெயிட் பண்ணுன்னு வெட்டுவானா. அதை தடுத்துருவான். அடுத்த வெட்டு அவன் நெஞ்சில ஒரு வெட்டுவான். இந்த டைம் பிளட் வந்துருத்து. அவ்வளவுதான் நம்ம பயலுக்கு கான்பிடன்ட் பிச்சுக்கிட்டு வந்துரும். ஏண்டா நான் செத்துட்டேன்னா என் வேலையெல்லாம் நீ பாப்பியாடா விளக்கண்ண. சரி இப்ப அவனை வெட்ட முடியும்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ஆப்பனன்ட் ஃபீல் பண்ணணும். ஆனா அந்த கென்பச்சிக்கு சந்தோஷமா இருக்கும். அப்பாடா ஒரு வழியா எனக்கு ஈக்குவலா சண்டை போட நீ ரெடி ஆயிட்ட அப்படின்னா நானும் இனிமேட்டு உன் கூட ஃபுல் ஃபோர்ஸ்ல சண்டை போட போறேன். அதனால தயவு செஞ்சு கத்தியை கீழே இறக்கிறாத, வெட்டு வெறித்தனமா விழும்பான். ஏன்னா இதுக்கப்புறம் தான் அவன் என்ஜாய் பண்ணி சண்டை போட போறானாமா. இதை சொல்லும் போதே அவன்கிட்ட ஸ்பிரிச்சுவல் பவர் பயங்கரமா வெளியில வரும். அதை பார்த்துட்டு நம்ம இச்சிகோக்கு தூக்கி வாரி போடும். ஆத்தாடி சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டுட்டோம் போல இருக்கேன்னு. அந்த குட்டி பொண்ணுமே கென்பச்சி சந்தோஷப்படுறத பார்த்துட்டு அவளும் சந்தோஷப்படுவான். அது ஏன் என்னன்னு பின்னாடி பார்ப்போம். சோ இப்போ சண்டை பார்த்தீங்கன்னா இங்க வெறித்தனமா ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு வைங்க. அதே நேரம் இங்க ஐசனோட பாடியை பார்த்து மற்ற கேப்டன்ஸ் எல்லாம் ரொம்பவும் ஃபீல் பண்ணுவாங்க. என்னன்னா அந்த செவுத்துல இருந்து இறக்கும் போது மூச்சு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா காப்பாத்திடலான்னு பார்த்தாங்க. ஆனா இல்ல, ஒருவேளை இது கிகையா இருக்குமோன்னு ஒரு டவுட். அதாவது ஆர்டிபிஷியல் பாடியா இருக்குமோன்னு. பட் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததுல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நிஜமாவே ஆளு மண்டைய போட்டான். இப்போ ஸ்குவாடு 5க்கு கேப்டன் இல்லை. அதை இப்போ உடனே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இன்ட்ரூடர்ஸ் வந்துட்டாங்கல்ல. அதான் நம்ம ஆளுங்க. அவங்கள பிடிச்சதுக்கு அப்புறம் தான் புது ஆளை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்படி இதெல்லாம் பேசிட்டு அந்த 2 கேப்டன்ஸ் மட்டும் வெளியில வருவானுங்க. டோசனும் கொமமுராவும். இந்த கண்ணாடி போட்டவன் தான் டோசன், இன்னொருத்த கொமமுரா. அப்போ இடையில 2 பேர் வந்து என்னாச்சு ஐசனை காப்பாத்திட்டாங்களா என்ன ஏதுன்னு கேட்பானுங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. உனகோனா டெத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாமா. அதான் உள்ள ஒருத்தி பார்த்துக்கிட்டு இருந்தால அவ. ஸோ அதனால டோசன் ஒரு முடிவு பண்ணிட்டான். கேப்டன் ஐசனோட டெத்துக்கு பின்னாடி இருக்க உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஈஸியான வழி சண்டை தான் அப்படின்னு எதிர்த்தால இருக்கவனுங்க எல்லாம் மிரண்டுருவானுங்க. அதாவது இப்போ டோசன் சண்டைக்கு இறங்க போறான். இதை விட்டா வேற வழியும் இல்லை. ஏன்னா எந்த விஷயமுமே இப்போ ஸ்மூத்தா போகலையே. இதை இப்படியே விட்டா தேவையில்லாத எமோஷன்ல மாட்டி சிக்கி சின்ன பின்னம் தான் ஆகணும். ஆனா இந்த மாதிரி சண்டை போறது டோசனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. மொத்தத்துல அழுதுட்டான்னு வைங்க. அதே நேரம் இங்க இச்சிகோக்கும் அந்த முள்ளமன்றி மண்டையனுக்கும் சண்டை போயிட்டு இருக்குது இல்ல. வெறித்தனமான சண்டை, வேற லெவல் சண்டை. ஒரு கட்டத்துல நம்ம இச்சிகோவோட கத்தியோட புடிச்சு தூக்கி அவன் வயிற்றுலயே ஒரு சொருக வந்திருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம பையன் எஸ்கேப். கொஞ்சம் விட்டுருந்தா வயிற்றுல கிண்டி உள்ள இருக்க கிட்னி சட்னி எல்லாம் வெளியே எடுத்திருப்பான். அப்படி ஜம்ப் பண்ணி ஒரு ரொட்டேஷனை போட்டு வந்து பார்த்தா ஆளக்கானும். திடீர்னு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவான் பாருங்க. இப்படி கருணை கொடூரமா போயிட்டு இருக்குது. அப்பந்தான் அவன் மேட்டரை சொல்லுவான். இவ்வளவு நாள் அவன் சண்டை போட்டப்போ அவன் மண்டையில இருக்குதே பெல்லு, அது ஷார்ப்பான முடியோட எஜ்ஜில் மாட்டிக்கிட்டு இருக்குது. அந்த சவுண்டு கேட்கிற அளவுக்கெல்லாம் சண்டை போட்டதே இல்லை. ஆனா இப்போ சண்டையில அது தெளிவாவே கேக்குது. அது மட்டும் இல்லாம ஐ பேட்ச் ஒன்று போட்டிருக்கான் பாத்தீங்களா. அதை டச் பண்ணாத வரைக்கும் உனக்கும் எந்த பஞ்சாயத்தும் இல்லை, எனக்கும் எந்த பஞ்சாயத்தும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். இச்சிகோக்கும் கடுப்பாயிரும். என்னமோ அவன் வீக்கான ஆள் மாதிரியும் இவன் தான் பவர்ஃபுல்லான ஆள் மாதிரியும் பேசிட்டு இருக்கான்ல. ஏன்டா அவன்கிட்ட தான் கத்தி இருக்குது இல்ல, அதோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி என்கிட்ட சண்டைக்கு வா. உனக்கு புரியல, அதான் உன் கத்தியை என் ஸ்வாடால வெட்ட முடியுது இல்ல. அப்புறம் நானும் உன்னைய ஓட விட்டு வெட்டினா நல்லாவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்சம் நீ அசந்தினா போதும் உன் பாடியை சல்லடையா சலிச்சிருவேமா. அவன் கிண்டல் பண்ணுவான். ஏன்டா உன் கத்திக்கு பேரே இல்லையான்னு. இல்ல இன்னொரு மேட்டர் என்னன்னா கென்பச்சி வச்சிருக்க
ஸ்வாடோட உண்மையான ஃபார்மே அதுதான். ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணும்போது கண்டமேனிக்கு ஷேப் மாறுறது, டிசைனா வளையிறது அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த மேட்டர் தெரிஞ்சவொடனே இச்சிகோக்கு சந்தோஷமாயிரும். அப்படின்னா என் வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சது. அப்படின்னா உன் ஸ்வாடு இன்னும் பவர்ஃபுல்லா மாற போறதில்ல, சட்டு புட்டு நோனியை போட்டு தள்ளிடுவேன்பா. உடனே அவன் கத்தியை கொண்டு வந்து நீட்டி, என்னடா கத்தி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலைன்னா நீ ஈஸியா ஜெயிச்சிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படி நினைச்சா நீ தான் முட்டா பையன். கண்ணா, என்னோட கத்தியை சீல் பண்ணாம வைக்கிறதுக்கு சில காரணம் இருக்குதும்பா. என்னன்னா அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் வேற லெவல்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவனால அவன் கத்தியை சீல் பண்ணி எல்லாம் வைக்க முடியாது. அதுவும் அவனோட மொத்த பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்வாடை வச்சு ஒரு ஸ்விங் பண்ணானா போதும், மொத்த பேரும் காலி. ஆனா அதை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா என் எனிமீஸ் எல்லாருமே வீக்கா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேட்டில் சட்டு புட்டுன்னு முடிஞ்சு போயிடும். அப்புறம் என்னால எப்படி என்ஜாய் பண்ணி சண்டை போட முடியும்? எனக்கு சண்டையை ஜாலியா என்ஜாய் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம இச்சிகோ தடுத்துட்டு இருந்தாலும் அவன் கத்திய வச்சு அவன் கத்தியிலேயே ஓட்டைய போட்டுக்கிட்டு உள்ள போய் நெஞ்சிலேயே ஒரு சொருகு. இந்த ட்விஸ்ட்டை நம்ம பையன் எதிர்பார்க்கவே இல்லை. நான் தான் சொன்னேன்ல, உனக்கு சான்ஸ் கிடைக்கும் போதே நீ போட்டு தள்ளி இருக்கணும். 2 டைம் கிடைச்சோம், நீ கோட்டை விட்டுட்ட. இனி என்னோட சான்ஸும்பான். ஸோ இப்போ அவன் போட்ட போல நம்ம பயலோட கத்தி 2ஆ பொழந்துருச்சு. கறி வெட்டுற கத்தி மாதிரி ஆகிட்டான். ஜரக்கி ரொம்ப எதிர்பார்த்தான், வேற லெவலில் இறங்கி சண்டை போடுவான், நம்மளும் ஜாலியாக சண்டை போடலான்னு. கடைசியில் இப்படி நீ ஏமாத்திட்டியப்பா. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஈக்குவலாக சண்டை போட்டு என்னைய ஒருத்தன் கொல்லுவான்னு நம்பி வந்தேன். என் மண்டையில் இருக்க பெல் சவுண்டு கூட எனக்கு கேட்டுச்சு. சூப்பரா போவோன்னு பார்த்தேன், எல்லாம் முடிஞ்சிருச்சே. இந்த சண்டையும் ரொம்ப போரா முடிஞ்சிருச்சுன்ட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். இங்க இச்சிகோ ரத்த கிளறியில முக்கிட்டு இருப்பான். நான் சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது, நான் சாகக்கூடாதுன்னு. அப்படின்னா சண்டை போட்டுக்கணும். குத்து வாங்கிட்டு முக்கிட்டு இருந்தா இப்ப என்னன்னா அவன் பாடியை சுத்தமா மூவ் பண்ண முடியல. ஏன்னா ப்ளீடிங் ஹெவியா இருக்குது. எப்படியாச்சும் இன்னும் ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், அவனை சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு ரூக்கியாவை எப்படியாச்சும் காப்பாத்திடுவேன் அப்படின்னு இருக்கும்போது ஜரக்கி அதெல்லாம் எதையுமே கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு ஸ்வாட கீழே தேய்ச்சிக்கிட்டே ஜாலியா போயிட்டு இருப்பான். ஏன்னா எப்படி வந்தாலும் அவனை அட்டாக் பண்ண முடியாதுன்னு அவனுக்குள்ள அப்படியே ஒரு கான்ஃபிடென்ட். அப்போ டைம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இன்னர் வேர்ல்டுல இருக்க அவனோட ஸ்வாட், அதான் அந்த ஓல்டு மேன், அப்படியே நம்மளால இன்னர் வேர்ல்டுக்கு கூட்டு போவான். இனி கூட்டு போய் என்னென்ன அட்வைஸ் எல்லாம் கொடுக்க போறானோ தெரியல. இதுக்கப்புறம் நம்ம பயலால சண்டை போட முடியுமானே தெரியல. சரி, இனி சண்டை போட்டு ஜெயிக்கிறானா இல்ல மறுபடியும் செவனிலேயே 4 அப்பு வாங்க போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.